ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் கிறிஸ்மஸை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நியூ இயர். இந்த நியூ இயருங்கிறது வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸ்க்கான ஒரு செலிப்ரேஷன். நியூ இயர், ஈஸ்டர் அண்ட் கிறிஸ்மஸ் இது வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கான ஒரு செலிப்ரேஷன் மட்டும்தான். அண்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக செலிப்ரேட் பண்ணுறது தான் குட் ஃப்ரைடே. ஸோ இந்த நாள் நியூ இயர், ஜனவரி ஃபெஸ்ட், இது கிறிஸ்டியன்ஸ்க்கான ஒரு செலிப்ரேஷன் மட்டும்தான். ஸோ மற்ற ரிலிஜன்ஸ் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஓகே, நோ ஃபஸ், அவங்க லெட் தம் என்ஜாய். பட் எவ்வளவோ கேலண்டர்ஸ் நம்ம வேர்ல்டு வைடு ஃபாலோ பண்ணுறாங்க. சைனாவில் ஒரு கேலண்டர் இருக்குது, இந்தியாவிலேயே வந்துட்டு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு கேலண்டர்ஸ் இருக்குது. ஸோ முஸ்லீம்ஸ் அவங்க ஒரு கேலண்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி ஒன் தே ஹேவ் தே ஓன் கேலண்டர். பட் நம்ம கேலண்டரை மட்டும்தான் இந்த உலகமே ஃபாலோ பண்ணுறது, பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்னு. இதுக்கு காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான். நம்ம சர்ச்சுக்கு அப்படியே வெளியே நின்று பேசலாம். இதுக்கு காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்து நம்மளுக்கு கொடுத்த அந்த வெற்றி தான் காரணம். ஸோ அதுதான் நம்மளுக்கான ஒரு பெருமையை. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த வெற்றி தான் இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம இந்த யூடியூப்பில் கூட ஒரு சேனல் பண்ணுறோம்னா அது காரணம் வந்து ஆண்டவர் தான். எல்லாத்துக்குமே ஆண்டவர் தான். பிகாஸ் இஸ் ஒன்லி அண்ட் ஒன்லி லிவிங் காட். அது நம்மளுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ மற்ற ரிலீஜன் வந்து இதை ஃபாலோ பண்ணுறது கூட நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நாம் கரெக்டாக 12 மணிக்கு மாசுக்கு சர்ச்சில் பெல் அடிக்கிற மாதிரி இவனுங்களும் எங்கேயோ போய் நின்றுட்டு பெல் அடிச்சுட்டு இது வந்து எங்களுக்கு நாங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம், இந்த ஜனவரியை வந்து நாங்களும் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களும் சொந்தம் கொண்டாடுறதுங்கிறது தான் பெரிய காமெடி அது. ஸோ இதுதான் ஒரு பெரிய காமெடி. எதுக்காக வந்துட்டு இப்போ நம்ம கிறிஸ்டியன்ஸ் வந்து இன்னொரு ரிலீஜனில் போயிட்டு உரிமை கொண்டாடுறது கிடையாது, எங்களுக்கு அவசியமும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கே 1000 ஓட்டைகள் இருக்குது அடிக்கிறதுக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே. ஸோ அதான் நாங்கள் பார்க்குறோம். மற்ற ரிலீஜனில் போயிட்டு நாங்கள் நோஸை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதே கிடையாது. ஏன் மற்ற ரிலீஜனில் உள்ளவங்க வந்து நம்ம ரிலீஜனுக்குள்ளே வந்து இதான் நிறைய ஃபாதர்ஸ் கேட்குறாங்க. வேட்டிகான்லேயே கேட்டாங்க ஏன் மற்ற ரிலீஜன் வந்து அன்வான்டாக வந்து இது பண்ணுறாங்கன்னு. இப்போ இந்தியாவில் ஒரு காமெடி நடந்துச்சுங்க, செம்ம காமெடி. ஆண்டவர் வந்து சிலுவையில் அடிச்சிட்டாங்க இல்லையா, ஆண்டவர் இறக்க போகிறாங்களாம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து அந்த 7 to 30 இயர்ஸ் பைபிளில் அது ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, எங்கே இருந்தாங்கங்கிற எந்த டீட்டெயிலுமே கிடையாது. அந்த டைமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நல்லா கேட்டுக்கோங்க, ஒன்லி ஒன் லிவிங் காட் எங்கே வந்தாராமா? காஷ்மீருக்கு வந்துட்டு யோகா ட்ரைனிங் எடுத்தாரா. என்ன ட்ரைனிங்கு? யோகா ட்ரைனிங். ஏன்னா ஆண்டவருக்கு பாருங்கள் ஒன்றுமே தெரியாது பாருங்கள். அந்த ட்ரைனிங்கை அரையும் குறையமாக முடிச்சுட்டு போனதுனால தான் இங்கே உள்ள முடிவெல்லாம் சொன்னாங்களா, இன்னும் ஃபுல்லாக முடிச்சுட்டு போ. ஆண்டவர் சொன்னார், நான் கற்றுக்கிட்டது போதும், இதை வச்சுட்டு நான் வந்து வண்டியை ஓட்டிடுவேன்ட்டு ஆண்டவர் போயிட்டாராமா. இந்த அரையும் குறையமாக முடித்ததுனால தான் ஆண்டவரை கடைசி நேரத்தில் சிலுவையில் அடிக்கும்போது அவரை தன்னால் காப்பாற்றிக்க முடியலையாம். ஏன் ஃபுல்லாக கோர்ஸ் முடிக்கலையாம்மா? காமெடி பீஸுங்க இவனுங்க. இது ஒரு கிறுக்கணுங்க பேசுகிறது நம்ம வந்து மைண்டில் ஏற்றுக்கணுங்க, நம்மளுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஆண்டவர் சிலுவையில் அடித்து தொங்க விட்டாச்சு. இதை காப்பாற்றின யார் தெரியுமா? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்து போய் முனிவர்கள் தான் காப்பாற்றி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்களாம். யாரை? ஆண்டவர் காப்பாற்றி. எவன் ஆணியை பிடுங்கினான்னு தெரில. ஆண்டவருக்கு அடித்த 3 ஆணியில் எந்த ஆணி எவன் பிடுங்கினானே தெரில. கூட்டிகிட்டு வந்தாச்சா. காஷ்மீரில் ஆண்டவர் கல்யாணம் கட்டிட்டாராம், பிள்ளையெல்லாம் பிறந்துட்டான், இறந்துட்டாரான். அவட சமாதி அங்கே இருக்கான். அப்படியே கிறுக்கணுங்களே. உங்களுக்கு உங்களோட இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு என்னது கற்பனைக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. பைத்தியக்காரனுங்க எது எடுத்தாலும் எங்களுது. நல்ல நேரம் ஆண்டவர் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தா வேறு மாதிரி ஆயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரைஸ்ட், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஓன்லி ஒன் அண்ட் ஒன் லிவிங் லார்ட். அவருக்கு நிகர் ஒரு இதுவும் கிடையாது. எந்த புண்ணாக்கி எவன் பேசினாலும் நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்ம எதை கேட்டாலும் கொடுக்குற ஒரே கடவுள், ஒரே தெய்வம் ஜீசஸ் மட்டும்தான். ஸோ அதை நம்ம எப்போவும் மைண்டில் வச்சுக்குவோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இல்லாததெல்லாம் அளந்து விடுவானுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது, 2-3 தடவை நான் பார்த்துருப்பேன். அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், வந்துட்டு ஜெயலலிதா வீட்டில் ஒர்க் பண்ணாராமா. என்னத்தான் செஞ்சாரோ, என்ன பிடுங்கனானோ தெரில.
ஒர்க் பண்ணும்போது அந்த அம்மா இவன் கையால் தான் அந்த அம்மா சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்றதுனால அந்த அம்மாவுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். அப்புறம் அந்த வேலையிலேருந்து அந்த அவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு, அந்த கேட்ரிங் கான்ட்ராக்ட் முடிஞ்சு இவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாராம் ஒர்க்குக்கு. 4 வருஷம் ஆயிடுச்சான், 2 வருஷம் ஆயிடுச்சு என்னமோ சொன்னான். 2 வருஷமோ 4 வருஷமோ. ஒரு கேன முட்டை ஒன்று, கூமுட்டை. அது வந்து அப்போ ஜெயலலிதா அம்மா வராங்களாம். நல்லா கேளுங்க, யார் வராங்க? ஜெயலலிதா வராங்க. அங்கே வரும்போது இவரை பார்த்துட்டாங்களாம். பார்த்துட்டு, ஹலோ மிஸ்டர் பீம், நல்லா இருக்கீங்களா? அவனோட பேர் வேறு பேர், கோமாளிகிட்ட பேர் வேறு பேர், நான் சும்மா சொல்கிறேன் நான். மிஸ்டர் பீம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அண்ணன் சார்லி சாப்ளின் நல்லா இருக்காரா அப்படின்னு யார் கேட்டாங்களா? அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்பர் 1 அந்த அம்மா. அவங்க எங்கே, இந்த கிறுக்க எங்கே? இந்த மாதிரி தான் இல்லாத வதந்திகளை, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி திணிச்சு பேசுவாங்க. நம்ப வேண்டாம். ஏன்னா பைபிளில் தெளிவாக இருக்குது, கடைசி காலங்களில் தேவையற்ற பொய்யான போதனைகள் உங்கள் மத்தியில் வரும், எச்சரிக்கையாக இருங்கன்னு. இந்த கிறுக்கணுங்கள்லாம் பேசுகிறதுல ஒருத்தர் சொல்கிறான், ஆண்டவர் அடித்து சிலுவையில் தொங்க போட்டாங்கன்னா இறங்கி போயிட்டாரான். எவன் ஒருத்தன் முதல்ல சொன்னானோ, எவன் வந்து இமாலயாவில் வந்து கூட்டிகிட்டு போய் காப்பாற்றுன, ஆண்டவர் காப்பாற்றுன்னு சொன்னோன்னா அதே கிறுக்கன் தான், இதே வடை சுட்ட வாய் தான் இப்போ திரும்ப சொல்லுது. ஆண்டவர் வந்து என்ன பண்ணாராமா, சிலுவையில் வந்து இறங்கி அப்படி போயிட்டாராம். அவன் இறங்கி போகட்டும், அவர் எதையாவது பண்ணிட்டு போய்ட்டோம். உனக்கு எங்கடா மயிறு பிடுங்குது? நாங்கள் வந்து உங்கள் இதில் வந்து நொட்டுறோமாடா பிடுங்கி. நாங்கள் எதையாவது வந்து நொட்டுறோமா? எதுவும் கிடையாது. கிறிஸ்டியானிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு ரிலிஜன் கிடையாது, இது ஒரு மார்க்கம். இது வந்து ஒரு அன்பை, ஒரு சமாதானத்தை ஆண்டவரை நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்காக கொடுத்த ஒரு அருமையான மதம். ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு நாளுமே எந்த காரணத்துக்கு கொண்டுமே வேறு யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி பேச மாட்டாங்க. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. மன்னிப்போம் மறப்போன்ட்டு இருப்பானுங்க. ரொம்ப சொரிஞ்சேன்னு வச்சுக்கோ, தூக்கி போட்டு மிதிப்போம். தட்ஸ் கிறிஸ்டியானிட்டி. ஆண்டவர் தூக்கி போட்டு மிதின்னு சொல்லலை, ஆனால் நான் மிதிப்பேன். ஓகே. ஸோ தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம். உங்கள் பொய்யான வதந்திகளை நீங்களே வச்சுக்கோங்க, உங்கள் மதத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க, உங்கள் ரிலிஜனுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. எங்களுக்கு இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. நாங்கள் வந்து கவலைப்படுறதுக்கு எங்களுக்கு அவசியமும் கிடையாது. ஸோ இந்த அருமையான நாளில், இந்த புது வருஷம் நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு என்ஜாயபிள் இயராக இருக்கட்டும். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி, நம்மளுக்கு விரோதமாக, நம்மளுக்கு எதிராக, நம்மளுக்கு அகென்ஸ்டாக யார் யார் பேசுனாங்களோ அவங்களாம் மன்னிப்போம். அவ்வளோதான். அதுக்காக இந்த கிறுக்கனுங்க பேசுறதுக்கெல்லாம் எடுத்துப்போம். நான் பேசுகிற மாதிரி நீங்களும் பேசணுன்னு ஒன்று அவசியம்லாம் கிடையாது. அவன் கிறுக்கன். சூரியனை பார்த்து நாய் குறைக்குதுன்னா சூரியன் நாயை பார்த்து குறைக்காது. அது ஒரு நாய், தெருப்பொறிக்கு, பாடு, என்னடா சர்ச்சில் இருந்து இப்படிலாம் பேசுகிறான்னு நினைக்க வேணாம். சிலவங்களுக்கு இந்த லாங்குவேஜில் பேசுனா தான் சர்ன்னு ஏறும், இல்லாட்டி ஏறாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மதத்தை நாங்கள் வந்து ஆஸ் அ கிறிஸ்டியன் நான் சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிற யாருமே எந்த மதத்தையுமே இது வரைக்கும் குறை சொன்னது கிடையாது, குறை சொல்லவும் போகிறதும் கிடையாது. ஏன்னா நான் முதல்ல சொன்னது தான், எங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குது. எங்கள் சேர்ச்சை பில்டப் பண்ணணும், எங்கள் சேர்ச்சில் 1000 ஓட்டைகள் இருக்குது, 1000 உடசல்கள் இருக்குது, இதை பார்க்கணும். நாங்கள் வேறு ரிலிஜனில் வந்துட்டு வேறு இதை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கான டைம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு அதுக்கான நேரமும் கிடையாது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிளஸட் இயராக இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர், காட் பிளஸ் யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர்.